எவ்ரிபடி, நான் உங்க ஸ்ராவணி மேம். நான் உங்க ஸ்ருதி மேம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ன்றப்போ நம்ம வந்து சூப்பரா பண்ணணும், நம்ம நல்லா பண்ணி டார்கெட்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்லா முடிச்சிடணும் அப்படின்னு எல்லாருமே ஒரு ட்ரீமோட இருப்போம். ஆனா அதை விட இப்போ வந்து இல்ல, இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம்ல மார்க் கம்மியாயிட்டா ஸ்கூல்ல நம்ம ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ் இந்த மாதிரி வந்து கிளாஸ் பிரிச்சிருவாங்க, அதனால வந்து ரிட்டென்ஷன் கிளாஸ்லாம் வேற போற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற பயமும் எல்லாருக்குள்ள வந்து வர ஆரம்பிச்சிருக்கும். சோ அதுக்காகவே இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பார்த்த உடனே நமக்கு ஷாக்கிங்கா இருக்கக்கூடாது. அப்போ கொஸ்டின் பேப்பர் இப்படிதான் இருக்கு, இலக்கணத்துல இருந்து இப்படி எல்லாம் கொஸ்டின் கேக்குறாங்க, புக் பேக்ல இருந்து இவ்வளவு கொஸ்டின் வந்திருக்கு, புக் சைட்ல இருந்து இவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, ஒரு இயல்ல இருந்தும் இந்த மாதிரிதான் நமக்கு குருவினா, சிறுவினா, நெடுவினா, இலக்கண பகுதியில இருந்தெல்லாம் நமக்கு கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னு நமக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா தெரிஞ்சா ப்ரிப்பேர் பண்றதுக்கு எவ்வளவு ஈஸியா இருக்கும். சோ அதுதான் இந்த ஒரு வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஃபார் 10, 11 and 12 ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மிட் டர்ம் 2023 பேப்பர் எடுத்து பக்காவா அனலைஸ் பண்ண போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ஒரு மிட் டர்ம் எக்ஸாம்ல நாங்க என் பெஸ்ட், ரொம்ப கஷ்டப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரிமா நான் என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் ஆகும் அண்ட் நம்மளுக்கு நம்ம ப்ராமிஸ் பண்ணி இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணும். சோ எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க, நாங்க எங்களோட பெஸ்ட்டை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு புக்கை திறந்து வச்சு படிக்கிறது அது வேற, ஆனா ஏன் பெஸ்ட் நான் இந்த மிட்டம்ல கண்டிப்பா கொடுக்க போறேன் அப்படின்னு ஒரு உத்வேகத்தோட நம்ம ஸ்டார்டிங்கே வந்து ஒரு ஃபயரா படிக்கிறப்போ கண்டிப்பா நம்மளுடைய ஃபுல் எஃபோர்ட் போட்டு படிப்போம். சோ எல்லாருமே என்னோட பெஸ்ட்டை கொடுத்து நான் இந்த வாட்டி படிப்பேன், என்னோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன் கமெண்ட் பண்ணிட்டு நாம இப்போ கிளாஸ் 10 ஸ்டார்ட் பண்ணலாம். சோ எஸ், ஃபர்ஸ்ட் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்க்க போற பசங்களா. நாம இப்ப தமிழை வந்துட்டு ஃபுல்லா அக்கு வேற ஆணி வேற பிரிக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பேப்பர் எடுத்துட்டோம்னா என்ன இருக்கு, 1 மார்க்ஸ் இருக்கு. 6 1 மார்க்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 1 மார்க் வந்து செகண்ட் பிபிங்கிறது வந்து புக் பேக்னு அர்த்தம். ஒருவேளை பிஐ அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா அது புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் ஆகும். சோ இந்த மாதிரி 6ல பாத்தீங்கன்னா 3 கொஸ்டின்ஸ் வந்து இலக்கண குறிப்புல இருந்து வந்திருக்கு, அதாவது இலக்கணம் சைட்ல இருந்து வந்திருக்கு. 6ல பாதிக்கு பாதி இலக்கணமா இருக்கு அண்ட் மீதிலாம் வந்துட்டு புக் பேக் 1 மார்க்ஸா இருக்கு. சோ நம்ம இலக்கணம் எவ்வளவு ஃபோக்கஸ் கொடுக்கணும்னு இந்த ஃபர்ஸ்ட் பேப்பரை வச்சே நம்ம டிசைட் பண்ணிடலாம். அப்போ ஒவ்வொரு செயல இருக்க பின்னாடி இருக்க பொருள் தருக, புணர்ச்சி விதி, இலக்கண குறிப்பு இது எல்லாத்தையும் இப்பவே படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்காது. ஏன்னா இப்ப நம்ம 4 இயல் தான் படிக்கிறோம், 4 இயல்ல இருக்க செய்யுளை மட்டும் அழகா படிச்சுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம குருவினா இருக்கா, இதுல பிஐங்கிறது வந்துட்டு புக் இன்சைட் அண்ட் பிபிங்கிறது புக் பேக் கொஸ்டின்ஸ். இது எல்லாத்தையும் ப்ராப்பரா பண்ணலாம். இதுல செய்யுளுக்கு வந்து 2 கொஸ்டின்ஸும், மீதி இலக்கணம்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ், உரைநடையில இருந்து ஒரு கொஸ்டின்ஸ், அந்த மாதிரி மாறி மாறி வந்திருக்கு. ஆனா இதுல குறிப்பிட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, குறள்ங்கிறது ஒண்ணு கம்பல்சரியா வந்துடும். சோ எல்லாரும் திருக்குறளை படிச்சுட்டு போயிருங்க. அண்ட் முடிகிற குறளா இருக்கலாம், இல்லைன்னா ஆரம்பிக்கிற வேர்டா கொடுத்து ஆரம்பிக்கலாம். அப்புறம் இந்த 3 மார்க் கொஸ்டின்ஸ்ல நாம படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கு. என்ன மேம் படிக்க வேண்டியதெல்லாம் கேட்டீங்க அப்படின்னா, நம்ம ரூல்ஸை தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த அளபடைனா என்ன அப்படிங்கிற சிம்பிள் ரூல் நம்மளுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் புக்குக்கு பின்னாடி நிறைய பயிற்சிகள் இருக்கு, என்ன அப்படி புக்குக்கு பின்னாடி வள கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பேஜஸை திருப்பிட்டு எல்லாம் போயிடாதீங்க பசங்களா. புக் பேக் கொஸ்டின்ஸ் முடிஞ்ச உடனே நம்மளுக்கு புக் பேக்கோட பயிற்சிகள் ஆரம்பிக்குது. ஸோ அதுல நீங்க எவ்வளவு ஃபோக்கஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த செக்ஷன்ல நம்மளால மார்க் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன இருக்கு நம்மளுக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சிறுவினாஸ் இருக்கு. சிறுவினாலாம் அழகா எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம நெடுவினாக்கு போயிடும். ஆனா இந்த சிறுவினால பாத்தீங்கன்னா சில விஷயம் வந்து ஓனா எழுதுற மாதிரிதான் இருக்கும். இது எல்லாமே உங்களோட இமேஜினேஷன் தான். எதையும் நினைச்சு பயப்படாம பதறாம இந்த கொஸ்டின்ஸை படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா ஆன்சர்ஸ் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் நெடுவினா, இந்த நெடுவினாக்கு முன்னாடி கடிதம்னு ஒண்ணு இருக்கும். ஸோ இந்த கடிதத்துக்குலாம் எப்படி மேம் ப்ரிப்பேர் பண்ணும் அப்படிலாம் யோசிக்காம நார்மலா ரிலாக்ஸ்டா யோசிச்சிங்கன்னா இந்த கடிதம்லாம் நம்ம ஓனா எழுதலாம். உங்களால கடிதம் எழுத முடியலன்ற பட்சத்துல அங்க 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுல நீங்க 2 அட்டென்ட் பண்ணா போதும். ஸோ உங்களால கடிதம் எழுத கஷ்டமா இருக்கு, எனக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் வரும்னு நினைச்சீங்கன்னா ஈஸியா இந்த கவிதை எழுதுறதுக்கு போயிருங்க. ஒரு பிக்சரை பார்த்து எப்படி கவிதை எழுதணுங்கிற இந்த எல்லா செக்ஷனுமே நீங்க ஓனா சூப்பரா எழுத முடியும். இதெல்லாம் முடிச்சுட்டு நாம நெடுவினாக்கு போயிடும். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு மனப்பட செய்யுள் நம்மளுக்கு வரும், அதையும் தரவா படிச்சுக்கோங்க. ஸோ 10th இவ்வளவுதான் பசங்களா. நீங்க மோஸ்ட்லி ஃபோக்கஸை எதுக்கு ஃபிக்ஸ் பண்ணும் அப்படின்னா இலக்கணம் அண்ட் செய்யுளுக்கு ஃபிக்ஸ் பண்ணாலே நம்ம 50 out of 50 ஈஸியா மார்க் எடுக்கலாம். சோ லாஸ்ட் பேஜ் இதுதான் நெடுவினா வந்திருக்கு. மொத்தம் 4 இயர்ல 2 இயர் நெடுவினா வச்சு தரவா படிச்சிட்டீங்க அப்படின்னா மிட்டமா சூப்பரா பண்ணலாம் பசங்களா. சோ ஆல் தி வெரி பெஸ்ட், சூப்பரா பண்ணுங்க அண்ட் உங்க பெஸ்ட்டையும் கம்பல்சரியா கொடுத்துருங்க. சோ இப்போ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், சோ 11th வந்தாச்சு, போர்ஷன் சிலபஸ்லாம் நிறைய இருக்கு. இவ்வளவு நாள் நம்ம மெயின் சப்ஜெக்ட்ஸே வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்போம். சோ இன்னைக்கு நம்ம தமிழ் படிக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா 1 மார்க் கொஸ்டின் நமக்கு 5 or 6 வரதுக்கான சான்சஸ் இருக்கு. எல்லாமே புக் பேக் கொஸ்டின், அதோட இயல் எந்த இயல்ல இருந்து கேட்டிருக்காங்க எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டேன். 4th கொஸ்டின் பாருங்களேன், உலக சிட்டுக்குருவினால், அது மட்டும் புக் சைட்ல இருந்து கேட்டிருக்காங்க, அதோட பேஜ் நம்பர் 32 உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம குருவினாக்கு போவோம். குருவினா நமக்கு செய்யுள், உரைநடை இது 2த்துலயுமே வந்து கேட்கறாங்க. ஏதாவது ஒரு 2 இயல் எடுத்துக்கோங்க. அந்த 2 இயல்ல இருக்கிற குருவினாவை
தரவா படிச்சு எழுதி பார்த்துட்டு போயிடுங்க. அப்புறம் நம்ம பிரிவு 3ல பாத்தீங்க அப்படின்னா இலக்கண பகுதியிலிருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே உங்க புக்ல இருக்கிற எக்ஸசைஸ்ல இருந்து தான் வருது. இங்க நான் பேஜ் நம்பர் கொடுத்திருக்கேன் இல்லையா, 34, 11, 55, 25. இந்த பேஜஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வார்த்தையோட இலக்கண குறிப்பு மட்டும் இல்ல, மத்த சொற்களும் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ அந்த எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே படிச்சிட்டீங்களா அப்படின்னு பாத்துக்கோங்க. பிகாஸ் இதுல இருந்தே உங்களுக்கு 7 மார்க்குக்கு வந்து கொஸ்டின் வர போகுது. சோ இந்த பேஜ் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பா வந்து நோட் பண்ணி படிச்சிருங்க. இப்போ நம்ம சிறுவினாக்கு வருவோம். சிறுவினா அண்ட் நெடுவினா ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எய்தர் ஆர் டைப்ல வருது. சோ ஒரு இயல் படிச்சா கூட அந்த ஒரு இயல்ல இருக்கிற எல்லா நெடுவினா எல்லா சிறுவினாவையும் தரவா படிச்சிட்டீங்களா அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா வந்து பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிவு 3ல ஒரு சொல் கொடுத்து அதோடைய பெயரெச்சம், வினையெச்சம், வினைமுற்று, வினையாளனையும் பேர் எழுத சொல்லியிருக்காங்க. இதுவும் நமக்கு இலக்கணத்திலிருந்தே ஒரு 4 மதிப்பெண்க்கு கொஸ்டின் வந்திருக்கு. இந்த ஒரு வார்த்தை மட்டும் இல்ல, இதே மாதிரி நிறைய சொற்கள் உங்களுக்கு புக்ல வந்து கொடுத்திருக்காங்க. இயல் 1ல இந்த கேள்வி இருக்கு. சோ மத்த சொற்களுக்கும் அதோடைய இலக்கண குறிப்பை நீங்க கண்டிப்பா வந்து பாத்துட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் நெடுவினா இது நீங்க படிச்சு எழுதிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. கடைசியா மனப்பாட பகுதி. என்ன கேட்டா மனப்பாட பகுதியை ஃபர்ஸ்டே அட்டன் பண்ணிடுங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல டைம் பத்தாம நம்மளே ரொம்ப டென்ஷன் ஆயிடுவோம். சோ மனப்பாட பகுதி படிக்கிறப்பையும் ஃபர்ஸ்டே படிச்சிருங்க. இந்த பங்க்சுவேஷன் மார்க் எல்லாம் கரெக்டா போட்டுருங்க, ஆசிரியர் பெயரை கரெக்டா எழுதிருங்க. மனப்பாட பகுதியை மட்டும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணவே கூடாது. சோ தமிழ்ல யாருக்கெல்லாம் அதிகமா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது, எப்படி தப்பிக்கிறதுனே தெரியல அப்படிங்கிறவங்க கண்டிப்பா வந்து எனக்கு கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம தமிழ்ல பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளுக்கு கட் ஆஃப் வந்துட்டு கோர் சப்ஜெக்ட்ஸ் தான் வரும்னு சொல்லிட்டு லாங்குவேஜை விடாம இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு டோட்டல் மார்க்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான். இது கடைசி வருஷத்தோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம். ஸோ எவ்வளவு பெஸ்ட் தான் பண்ணணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 6 1 மார்க்ஸ் இருக்கா. இதுல இதெல்லாம் புக் பேக்குன்னு நம்ம ஃபில் பண்ணிட்டோம். லாஸ்ட்ல ஒரே ஒரு இடத்துல மட்டும் உங்களுக்கு இலக்கண குறிப்புன்னு ஒரு 1 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு இலக்கண குறிப்பு உங்களுக்கு 1 மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ சென்டம் பிளான் பண்றவங்க எல்லாத்துக்கையும் அவங்க செக் வைக்கிற இடமே அந்த 1 மார்க்ஸா தான் இருக்கும். அதுக்கப்புறம் எப்பயும் போல உங்களுக்கு குருவினாஸ் வந்துருச்சு. ஸோ குருவினா, செய்யுள், உரைநடைன்னு தனித்தனியா டிவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க 3ல வந்து 2 அட்டன் பண்ணா போதும். இது நீங்க ஈஸியா அட்டன் பண்ணிடுவீங்க பசங்களா. அண்ட் அதே மாதிரி நம்மளுக்கு சிறுவினாவும் இருக்கு. இந்த சிறுவினால பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பயிற்சிகள் இருக்கு. ஸோ எல்லாரும் புக் பேக் முடிஞ்ச உடனே ஸ்டாப் பண்றதை விட்டுட்டு பின்னாடி கொடுத்துருக்க 4 பேஜஸ் எக்ஸ்ட்ராவா படிச்சீங்க அப்படின்னா இந்த பயிற்சிகளை சூப்பரா அட்டன் பண்ணலாம். ஸோ ஒரு லைனும் விடாம எல்லாருமே படிச்சிருங்க. அண்ட் இதுல பிளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இலக்கணம் வந்து 2 மார்க்ஸ் சாய்ஸஸ்ல வந்திருக்கு. ஸோ நீங்க உறுப்பு இலக்கணம், புணர்ச்சி விதிலாம் 2 மார்க்ஸ்ல சாய்ஸஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு படிக்காம விடாதீங்க. ஏன்னா இதை படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒருவேளை நம்மளுக்கு தெரியாத கொஸ்டின் இங்க சாய்ஸ்ல வந்தாலும் நம்ம சூப்பரா அட்டன் பண்ணி முடிச்சிடலாம். அண்ட் அதே மாதிரிதான் நம்மளுக்கு சிறுவினான்றது சிறுவினா பயிற்சிகள் எல்லாம் கலந்துருக்கிறனால நீங்க இந்த பயிற்சிகள் எல்லாம் 1 மார்க்ஸ் மாதிரி இருக்க ஆன்சர்ஸை படிச்சிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி மோர் ஈஸி ஃபார் யூ. ஸோ எல்லாருமே 1 மார்க்ஸுக்கு ரொம்ப ஃபோக்கஸ் கொடுங்க படிச்சு எழுதுறதை விட. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெடுவினா, நெடுதுன்னு எய்தர் டைப்ல தான் வந்திருக்கு. ஒரு இயலுக்கு 2 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இயல் ஏதாவது ஒண்ணு படிச்சீங்கன்னா தரோவா படிச்சு முடிச்சிருங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்மளுக்கு மனப்பாடம் இருக்கு. அதுக்கப்புறம் திருக்குறள் இருந்து ஒரு மனப்பாடமும் நம்மளுக்கு மனப்பாடம் செய்யுள் இருந்து ஒண்ணு கேட்டிருக்காங்க. இதை வந்து ஃபர்ஸ்ட் டே பேப்பர்ல எழுதிட்டீங்க அப்படின்னா ஸ்பெல் மிஸ்டேக் இல்லாம சூப்பரா எழுதிடுவீங்க. அண்ட் ஆசிரியர் பேரும் மறக்காம போட்டுருங்க. சோ முதல் எக்ஸாம்லயே வெற்றி பெறதுக்கு எங்க எல்லாருடைய வாழ்த்துக்கள். சோ கன்ஃபார்மா நம்மளோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல நம்ம பெஸ்ட் கொடுக்குறோம்.